மக்களே திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். இவர் தான் என்னோட கணவர். ஹாய் சொல்லுங்க. மாதவரத்துல நாங்க பஸ் ஏறிட்டோங்க. கரெக்டா 11 மணிக்கு ஏறி இருக்கோம். எத்தனை மணிக்கு கூட்டு போறான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி தூக்கம் அப்பப்போ கலைஞ்சாலும் பரவாயில்ல. ஓகே ரைட். இப்ப பாருங்க செஞ்சி வந்துட்டோங்க. செஞ்சிக்கோட்டை எப்படி இருக்கு பாத்தீங்களா? மலை செம்மையா இல்ல? இயற்கை காட்சி ரொம்ப அழகா இருக்குங்க. செஞ்சிக்கோட்டையில ராணிக்கோட்டை, ராஜாக்கோட்டை 2 கோட்டையும் இருக்கு. இது நல்லா போய் பார்க்கலாங்க. திருவண்ணாமலை வந்தாச்சு. டிப்போலாம் செம்மையா இருக்கு. இப்ப பஸ் ஸ்டாண்ட் புதுசா பெருசா கட்டியிருக்காங்க. வெயில் கொளுத்துதுங்க. 2:30 மணி ஆயிடுச்சு. கோபுரம் கிட்ட வந்துட்டோம். சரியான கூட்டங்க. முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு கோயில் உள்ள போறதா இல்ல கிரிவலம் சுத்ததா முடிவு பண்ணிக்கலாங்க. ஓகே ரைட். இதோ பாருங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டங்க. கோபுரம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கிரிவலம் சுத்த வந்தா புறாக்கள்லாம் கோபுரத்தை சுத்தி வருதுங்க. சூப்பரா இருக்குல்ல. ஆனா சரியான கூட்டங்க. சாமி பார்க்க முடியல. அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிரிவலம் சுத்தலாம் வந்துட்டங்க. மணி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேங்க. போற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய மக்கள் கூட்டம் இருக்கு. ஜோதியா இருக்காங்க பாருங்க. மான்கள்லாம் நிறைய இருக்குங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போலாங்க. ஆனா சாப்பிட எதுவும் கொடுக்காதீங்க. பழம் வேணா கொடுக்கலாம். ஓகே ரைட். நல்லபடியா நாங்க கிரிவலம் முடிச்சிட்டோங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு தாங்க முடிக்க முடிஞ்சது. சாமி தான் பார்க்க முடியல. ஓகே நம்ம கோயில் வரலாற பத்தி பார்க்கலாமா? புராண வரலாறுன்னு பாத்தீங்கன்னாலே அடிமுடியை காண பிரம்மண திருமாலும் போட்டியிட்ட போது அவர்களுக்கு அக்னி பிளம்பாவும் அதாவது ஜோதி வடிவா காட்சி அளித்தாருங்க. அவங்களோட வேண்டுதலுக்கு என்னங்க தாங்க மலை அடிவாரத்துல சிவபெருமான் லிங்க வடிவில காட்சி அளிக்கிறாரு. இது பஞ்சபூத ஸ்தலங்க. அக்னி தலமாவும் போற்றப்படுதுங்க. இத்தலத்தை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டதுங்க. என்ன ஸ்ட்ராங்கா எப்படி நிக்குது பாத்தீங்களா? கார்த்திகை மாசம் பௌர்ணமி தேதி கிருத்திகை நட்சத்திரமும் இணைய நாள்ல 2668 அடி மலை உச்சியில மகா தீபம் ஏற்றுவாங்களா. இந்த தீபத்தை காண்றதுக்குன்னே மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் சேருவாங்க. அவங்க வேண்டுதல் நடக்காம இந்த கோயிலுக்கு வராங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தங்க. கிரிவல பாதையில கூட்டம் இருப்பதை வீடியோ எடுத்து அதை கிண்டலா மீம்ஸ் போட்டு எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரி போடுறது நல்லாவே இல்லைங்க. நம்ம அம்மா அப்பாவை நம்ம அசிங்கப்படுத்துமா? அதே மாதிரி தாங்க நம்ம புராண கோயில்களை நம்ம பாதுகாக்கணும், பெருமைப்படுத்தணுங்க. ஓகே மக்களே, நான் அதிகம் பேசியிருந்தா மறந்துடுங்க. மன்னிப்பு மட்டும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்றது நல்லதுதான். உங்களுக்கே புரியுங்க. நம்மளுக்கு கிடைச்ச இந்த சோஷியல் மீடியாவை நல்லபடியா நல்லதுக்கே பயன்படுத்திக்கோங்க. எது தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே மக்களே, நம்ம சேனலை எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு தடவையாவது திருவண்ணாமலை வந்து கிரிவலம் சுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.